ஸோ இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம்? 4 டைப் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ம். கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் டயக்ராம்? லைன் எங்கெங்க வரும்? Y equal to 4a. Sorry, y equal to 4. Y square equal to 4x. எக்ஸ் ஆக்சிஸ் இருக்காங்க, கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்ராம் எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. அப்போ இது டயக்ராம் பார்ட் என்னது எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay டயக்ராம். அதுக்கு பதிலாக 4ayக்கு பதிலாக என்னது வெறும் y இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த டயக்ராம் ம். ட்ரா பண்ணலாம். அப்போ இதனோட டயக்ராம் என்னது? ரைட் டைரக்ஷன், கரெக்டுங்களா? ரைட் டைரக்ஷன் மேலே போகும், கரெக்டாமா? ஓகே. சரி, இப்போ அடுத்தவருக்கு என்ன கொடுக்குறான்? எக்ஸ் ஆக்சிஸ் தான். எக்ஸ் ஆக்சிஸ் மீனிங் என்ன? y ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆக்சிஸ் மீனிங் என்ன? y ஈக்குவல் டு 0. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான்? எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2 இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாமா? அந்த ட்ரா பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு லைன் இப்படி வரும், சரிங்களா? அப்போ இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற லைன், அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற லைன் இப்போ. சரி, இப்போ என்ன பிரச்சனை? ரீஜியன் வேணுங்கிறான். ரீஜியன் யாரு? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற ரீஜியனை ட்ரா பண்ணுங்கிறான். அப்போ நல்லா பார்த்துங்க, ஒய் ஆக்சிஸ் ரீஜன் இது ஓப்பன் ரீஜன், கரெக்டுங்களா? அப்போ இது ட்ரா பண்ண முடியாது. அப்போ க்ளோஸ் ரீஜன் எதா இருக்க போகிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்லிக்கிறான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா ரீஜன் எங்கே வரப்போகுது? எக்ஸ் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜன் யாரு? இந்த ரீஜன் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், சரிங்களா? அவன் சொன்னது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொன்னனால இதை ட்ரா பண்ணுறோம், சரிங்களா? ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? க்ளோசர் டயக்ராம் இல்லாத மாதிரி ஓப்பனாக இருக்குது பாருங்க, அப்படியே ஓப்பனாக போகும். ஸோ அதை மீன் பண்ணி தான் அவன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிக்கிறான். அதனால நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்து ட்ரா பண்ண வேல்யூஸ் கொடுக்கும்போது இதுதான் நம்மளுடைய ரீஜியன். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, இப்போ அதுக்குலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னது? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால என்ன வரும்? வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். அப்போ ஃபார்முலா என்ன இருக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ்னா ஒய் இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? இதோட ஒய் வேல்யூ என்னன்னு தெரியும். டேரெக்டாக ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்கலாம். அப்போ நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். ஏதாச்சு ஏ ஈக்குவல் டு இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே எக்ஸ் கியூப் பை 3. லிமிட் என்னது? லிமிட் வேணும்ல, லிமிட் பண்ணிட்டு இங்கே 0 ஸ்டார்ட் 0 to 2. அவ்வளோதான், வெரி குட். அவ்வளோதான், 0 to 2. அப்போ அப்ளை பண்ணுங்க. 0 to 2 என்ன கிடைக்குது? 8/3. 8/3. ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து ஏரியான்னு கேட்கும்போது அது ப்ரீவியஸ் 1 மாதிரி தான், ஸ்கொயர் யூனிட் போடல. இங்கே மேக்ஸிமம் ஏரியான்னு கேட்கறதுனால ஸ்கொயர் யூனிட்னு போட்டுருங்க, சரிங்களா? ஏரியான்னு கேட்கறதுனால. ஓகே சார். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் பவர் 4ஓட டயக்ராம் என்னடா வேணும்? அது பேரபோல தான் கொஞ்சம் எலாபரேட் ஆகி வரும், சரிங்களா? அப்போ ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ 2x ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எப்படி டயக்ராம் வருதுன்னு பாருங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு மீனிங் என்ன? இட்ஸ் இம்ப்ளஸ் ஓகே ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ ரெண்டு பண்ணணும், கரெக்டுங்களா? அப்போ ஒய் வந்து என்ன போடலாம்? +2 போட்டீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? சாரி 4 போட்டுங்க. 4 போட்டு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸ்கொயரிங் வேல்யூ போடல, ஸ்கொயரிங் வேல்யூ போட்டால் ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன போனால் 9 போட்டு 3 கிடைக்கும், கரெக்டுங்களா? அடுத்தது யாரு? 9க்கு அப்புறம் யாரு போடலாம்? -2 போட்டாலும் 4 கிடைக்கும், கரெக்டுங்களா? -3 போட்டாலும் 9 கிடைக்கும், கரெக்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப், ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது ஒன்றுக்கு என்ன பண்ணுறான்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ன்னு போட்டான். அப்போ இதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஒய் எக்ஸ் 2 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்குமா? அதே மாதிரி எக்ஸ் 3 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 81. அதே கான்செப்ட் தான். அப்போ இதுக்கு என்னதான் ஏன் பேரபோலா வரும்னா இதுதான் ரீஜன். ரீஜன் என்ன? நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் போது அதே டைப், பட் வேல்யூ வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டுங்களா? இந்த வேல்யூ விட இது சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகுது, பட் பேரபோலா தான், சரிங்களா? அப்போ இது செகண்ட் ப்ராப்ளம் கேஸ் நம்மளுக்கு வந்து பேரபோலா ஷேப் மட்டும் மாறி வருது. எக்ஸஸ் ஒய் எக்ஸஸ் இதுவும் பேரபோலா, பட் டயக்ராமோட ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் பெருசாகும். அது கொஞ்சம் வேற மாதிரி வரும், இது பெரிய பேரபோலா மாதிரி இது பெருசாகும், சரிங்களா? ஓகே.
சரி. இப்போ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் 5க்கு நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மேபி இங்கே இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 5 மேபி இங்கே இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுக்கு நம்ம லைன் போட்டு அங்கே முடிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டு லைன் போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துக்கிறோம்னா நான் என்ன மென்ஷன் பண்ணீங்கன்னா பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தான் கொடுத்துக்கிறோம். ஏன்னா மற்றது ஓப்பனாக இருக்கிறோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் கொடுக்க பாசிபிள். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் கொடுத்துக்கிறோம். அப்போ நம்மளோட ரீஜன் யார் இருக்கிறோம்? எகெயின் இதே ரீஜன் தான் வருது. கரெக்டுங்களா? இது ரீஜன் நம்ம சரியாமா சார்? கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது, இவ்வளவு நாள் கேட்கல. ஓகே ஓகே. ரீஜன் என்னது? இதான ரீஜன் நம்மளுக்கு. மிதின் கேக்குதுங்களா? மிதின் என்னாச்சுமா? ஹலோ, கேக்குதுல்ல? சார் கேக்குதா சார்? கேக்குதுப்பா மிதின், உனக்கு கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. என்னாச்சு? டவர் இருக்குதா? இல்லை வெளியே போயிட்டு உள்ள வாடகண்ணு. சார் எனக்கு கரெக்டா தான் சார் இருக்குது, உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குதா? இல்லை எனக்கு டவருக்குள்ள தான் கண்ணு இருக்குது இருக்கும். இப்போ கேட்குதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இப்போ கேட்குது சார். ஓகேப்பா ஓகே. சரி ஓகே. இப்போ ரீஜன் தெரியுதுல, எப்படி ரீஜன் போட்டேன்னு? எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற லைன் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிற லைன். அப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற லைன், இந்த லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1, இந்த லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிற லைன். அப்போ நம்மளோட டைரக்ட் ஃபார்முலா தான் ஏரியா. அப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்னது? ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒய் இன்டி டிஎக்ஸ். லிமிட் என்னது? இது 1ங்கிற லிமிட், இது 5ங்கிற லிமிட். அப்போ என்னாச்சு? 1 to 5. கரெக்டாப்பா? ஓகே சொல்லு மிஸ். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1 to 5. ஒய்யோட வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 4. அப்போ அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 5 by 5 அந்த 1/5 வெளியே வச்சுட்டு இது லிமிட் வந்து என்னது? 1 to 5 அப்ளை பண்ணிடுங்க. 1 to 5 அப்ளை பண்ணிட்டா என்ன நடக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு 25 எவ்வளோ கிடைக்குது? 5 square 25 25 25 5 4 times 3125 3125 3125 minus 1 that is equal to end of result எவ்வளோ கிடைக்குது? 3125 divided by 5 square. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாமா சார்? பார்த்துக்கலாங்க. கரெக்டாக தானே? நீ செக் பண்ணிட்டியா? நான் செக் பண்ணுறேன்.